சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் பிஎன்எஸ்எஸ்ல இந்த அன்சவுண்ட் மைண்டு, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஹம், புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க, இவர்களை பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸில் கொண்டு வர முடியுமா, அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட அவர்களை எப்படி நடத்துவது, அதற்குண்டான நீதிமன்ற நடைமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி கேட்கறது தான். தமிழில் பாருங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் நீதிமன்றங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் யாவை? புரிஞ்சு போச்சு உங்களுக்கு இப்பவே. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மிக தெளிவாக படிச்சிருப்பீங்க. செக்ஷன் 10, செக்ஷன் 2A 2B 2C 2H அப்படி வந்து செக்ஷன் 10ல் பார்த்தீங்கன்னா முடியும். லாஃபுல் கான்ட்ராக்ட் எல்லாமே இதில் அடங்கி போயிடும். அதில் செக்ஷன் 10ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கின மாதிரி இருக்கும். கன்சிடரேஷன் இருக்கும், அக்ரிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்டில் உள்ளே வரலாம், யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு. அதில் மிக முக்கியமான நபர் தான் இந்த அன்சவுண்ட் மைண்டு. ஒரு அன்சவுண்ட் மைண்டு கான்ட்ராக்டுக்குள்ளே போட்டால் அந்த கான்ட்ராக்ட் வாய்டாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ முதல்ல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை நீங்கள் படித்ததுனால உங்களுக்கு மிக அற்புதமாக புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் நான் பெருசாக இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு கான்ட்ராக்டில் அன்சவுண்ட் மைண்டு இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. அதே போல் ஒரு குற்றவாளி அன்சவுண்ட் மைண்டாக இருந்தால் அந்த குற்றம் செல்லாது அப்படின்றது தான் இந்த கான்செப்டுக்கு உண்டான அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான கான்செப்ட். இந்த 2 லைனை படிக்கிறோம் பாருங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் மனநிலை சரியில்லை என நீதிமன்றம் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில், நீதிமன்றத்துக்கு தெரிஞ்சு போச்சு குற்றவாளி மனநிலை பாதிக்கப்பட்ட நபராக இருக்கிறாரு, நம்ம பேசுவதை அவர் புரிந்து கொள்ள மாட்டேன்றாரு, செக்ஷன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அவர் யாருக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றம் அவரை என்ன பண்ணணுன்றது தான் கீழே ஃபுல்லாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல கிரிமினல் கோர்ட்டுன்றதுனால மெஜிஸ்ட்ரேட் அண்ட் செஷன் கோர்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதை தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் எழுதி இருக்கணும். ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அவர் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது இல்லையா? அவர் பாட்டுக்கு ஒருத்தரை குத்தி கொண்டுட்டாரு, ஆனால் இங்கே வந்து அன்சவுண்ட் மாதிரி நடிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் உடனே வந்து ஆனரபிள் கோர்ட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட முடியாது. ஸோ அதற்குண்டான எக்ஸ்பர்ட்டை அவங்க என்கேஜ் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் தான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். ஸோ டைரக்ட் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அவரை பார்த்தீங்கன்னா மருத்துவ கான்செப்டுக்கு உட்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷனை ஆனரபிள் கோர்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த அன்சவுண்ட் மைண்ட் பர்சனை என்ன பண்ணுவாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்டு போவாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்குவாங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஆனரபிள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ 2 ரிப்போர்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் அன்சவுண்ட் மைண்டு தான் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிட் டு மைண்ட் அப்படின்றது, அதாவது அன்சவுண்ட் மைண்டு கிடையாது அப்படின்றது. அவர் நல்ல திடகாத்திரமான மனநிலைமையோடு தான் அவர் இருக்கிறாரு, அவர் ஆக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு அப்படின்ற 2 ரிப்போர்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2த்துக்குமே தனித்தனியாக போட்டிருக்கேன். இன்கேஸ் இஃப் அன்சவுண்ட் மைண்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரையல் அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகி நின்றுடும். அதற்கு பிறகு அந்த ட்ரையல் நகராது. ஏன்னா நகர்த்தி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அவர் தான் குழந்தை மாதிரி இருக்கிறார், அவர் தான் அன்சவுண்ட் மைண்ட் ஆச்சே. சொல்வதை அல்லது செய்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களும் பேசி என்ன பயன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஸ்டாப் த ட்ரையல். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, அட்மிட் டு ஹாஸ்பிட்டல். அந்த மனநோயாளி கொண்டு அதற்கென்று ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. அவர் க்யூர் ஆகிட்டார்னா மறுபடியும் ட்ரையலுக்கு வருவார். க்யூர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ட்ரையலுக்கு வர மாட்டார். அதே நேரத்தில் இந்த இடத்துல 2 விஷயமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குற்றம் செய்யும் பொழுது நல்ல மனநிலையில் இருந்தாரா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குற்றம் செய்யும் போது திடகாத்திரமான மனநிலையில் இருந்தார், ஆனால் ட்ரையலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மனநிலைமை சீர்கெட்டு விட்டது, தட் மீன்ஸ் அன்சவுண்ட் மைண்ட் ஆயிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவர் திடகாத்திரமான மனநிலை வந்த பிறகு மறுபடியும் ட்ரையல் நடத்த வாய்ப்புகள் இருக்கிறது. அது கேஸை பொறுத்து மாறும். ஒரு திருட்டு கேஸோ இல்லை ஒரு கிரீவியஸ் அர்த்தம் இருந்துச்சுன்னா அதோடு விட்டுடுவாங்க.
ஆனால் ஒரு கொலை குற்றமாக இருந்துச்சு, ஒரு கற்பழிப்பு குற்றமாக இருந்துச்சுன்னா ஸோ ட்ரையல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு அவரை அனுப்பி வைக்கலாம், அவருடைய பெற்றோர்களுடைய அல்லது ஆதரவுடைய நபர்களுடைய துணையோட. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா நடைமுறையாக பின்பற்றக்கூடிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபிட் டு மெயின்டு, அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ். ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, இவர் திடகாத்திரமான மனநிலையில் இருக்கிறார், ஸ்டார்ட் ட்ரையல். மறுபடியும் என்ன பண்ணுது, ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நடித்ததுக்கு ஒரு தண்டனை வந்துடும், அவருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். அந்த தண்டனை அவர் புரியவில்லை என்றால் அவர் அக்யூட் ஆகிடுவார், தட் மீன்ஸ் விடுதலை ஆகிடுவார். தண்டனை புரிந்தார் என்றால் அவர் கன்விக்ஷனில் வந்துடுவார், தண்டனை பெற்று விடுவார் அப்படின்றது நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் எங்கே போவார்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசனுக்கு போயிடுவார். இதை தான் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்களுடைய மனநிலைமை சரியாக இருந்துச்சுன்னா, பதட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் எழுதுறதுல எந்தவித தயக்கமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ பதட்டப்படாமல் பொறுமையாக நீட் அண்ட் க்ளீனாக கொஸ்டினை புரிஞ்சிக்கிட்டு எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விதமான ஆன்சர்ஸ் வரும். ஏன்னா சாரதி லா ஸ்டடீஸில் அதற்குண்டான வார்த்தைகளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு, பேராவாக இங்கே கிளாஸ் எடுக்கலை. சாரதி லா ஸ்டடீஸுக்கு நல்லா தெரியும், ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சா போதும் நீங்கள் வேறு மாதிரி எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னு. இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் அர்த்தம் புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி சாஹப் ராவ் பாப்டே வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இன் 1978 நடந்த வழக்கு நீதிமன்றம் சந்தேகம் அடைந்தால் மட்டுமே, அவர் பார்த்தீங்கன்னா அன்சவுண்ட் மெயின்டாக இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால தான் இந்த இடத்துல நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றம் சந்தேகம் அடைந்தால் மட்டுமே அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி மெடிக்கல் ரிப்போர்ட் உறுதி செய்யப்பட்டவுடன் அவரை விடுவிக்கலாமா அல்லது ட்ரையலில் கொண்டு வரலாமான்னு நீங்கள் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். நீங்களாக முடிவு எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க. குற்றம் நடந்த சமயத்தில் அவர் அன்சவுண்ட் மைண்டாக இருந்தாரா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த இடத்துல பார்க்கப்படுது. லீகல் இன்சானிட்டி என்பதை நிரூபித்தால் அவர் செக்ஷன் 84 ஆஃப் ஐபிசி, அதை பிஎன்எஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிங்க, உடனே விடுதலை செய்யப்படுவார். அவரை வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சட்டத்திற்கு அன்சவுண்ட் மைண்டு அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. லாக்கு அன்சவுண்ட் மைண்டு அன்ஃபிட் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. உங்களுடைய நல்ல வாக்கியத்தில் அதை பொருந்தி எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க. இவ்வளவு தான் கான்செப்டு. இது வந்துச்சுன்னா விடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டுடுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக நான் பார்க்குறேன் நான். ஆனால் இதெல்லாம் சாய்ஸ் எடுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நடைமுறையில் அப்பப்போ கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்குது. எடுத்து எழுதுங்க. யாருமே எழுதாத ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உண்டான மதிப்பெண் மிக கணிசமாக உயரும்ன்றதை இந்த இடத்துல சாரதி லா ஸ்டடீஸ் உங்களுக்கு பதிய வச்சுக்குது. சாரதி லா ஸ்டடீஸை யாருமே லைக் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைபர் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது. சும்மா அப்படியே பார்க்குறீங்க. நீங்களே பண்ணலாம், வேறு யார் தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களாக முடிவு பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புக்கு அது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குழுவில் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.